Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 7 computer virus. We will see the topic preventing virus infection. ஸோ நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கம்ப்யூட்டராக இருக்கட்டும், ஒரு மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், ஒரு டெஸ்க்டாப்பாக இருக்கட்டும், எனிவேர். ஸோ இந்த எல்லா சிஸ்டமும் பார்த்திங்கன்னா ஒரு செக்யூர்ட், எந்த ஒரு வைரஸும் எஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம என்னென்னலாம் பண்ணணும். ப்ரிவென்டிங் மீன்ஸ் என்னது, முன்னெச்சரிக்கை. ஸோ என்னென்ன மாதிரியான ஆப்ஷனல் ப்ராசஸை நம்ம ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வைரஸ் எஃபெக்ட் ஆகாமல் நம்மளுடைய சிஸ்டமை பாதுகாப்பாக வச்சுருக்க முடியும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் பார்க்க போகிறோம். ப்ரிவென்டிங் வைரஸ் இன்ஃபெக்ஷன். ஓகேங்களா? நவ் here are some basic rules to avoid virus infection. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சம் வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பர்ஃபெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சிஸ்டமில் வைரஸ் எஃபெக்ட் ஆகாமல் நம்ம சிஸ்டமை சேஃபாக பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? நவ் ரெஸ்ட்ரிக்ட் அக்சஸ் டு யுவர் சிஸ்டம் போத் ஆஃப்லைன் அண்டு ஆன்லைன். ஸோ ஆன்லைனில் இருக்கும்போதும் சரி, ஆஃப்லைனில் இருக்கும்போதும் சரி, உங்களுடைய சிஸ்டமை யூஸ் பண்ணுறதுக்கான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், தட் மீன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக செட் பண்ணி வைக்கிறது. தட் மீன்ஸ் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் ஒரு லாகின்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு யூசருக்கும் இண்டிவிஜுவல் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ குரூப் ஆஃப் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பர்சனாக இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவல் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற சிஸ்டம்க்கு என்ன பண்ணியிருக்கணும்னா லாகின் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், லாகினை நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸாக வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ எவ்ரி பர்சன்ஸு என்ன ஆக முடியாது, லாகின் பண்ணிவிட்டு அந்த சிஸ்டமை யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது. ஸோ வைரஸ் ஈஸியாக உங்களுடைய சிஸ்டம்குள்ளார வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஓகேங்களா? நவ் ஸோ இந்த லாகின் பாருங்கள், லாகின் ஐடி அண்ட் தென் பாஸ்வேர்டு. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் பேசிஸில் நீங்கள் லாகின் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணும்போது ஸ்பெசிஃபைட் பர்சன்ஸ் மட்டும்தான், தட் மீன்ஸ் ஆத்தரைஸ்டு யூசர் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் சிஸ்டமை யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் அலோ ஒன்லி ட்ரஸ்ட்வர்த்தி யூசர்ஸ் டு யூஸ் த சிஸ்டம். ஸோ அதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு யூசர் மட்டும்தான் அந்த கம்ப்யூட்டர்ஸை, ஒரு பயனாளர் மட்டும்தான் அந்த கம்ப்யூட்டர்ஸை பயன்படுத்த முடியும். ஓகேங்களா? தென் never use an unknown disk in your system unless it comes from a trustworthy source and you are sure that is virus free. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு சரி, ஒரு பார்ட்டிஷன் பேசிஸில் டிஸ்க் சி, டிஸ்க் இ, இந்த மாதிரி மோர் தென் பார்ட்டிஷனாக நீங்கள் டிவைட் பண்ணியிருக்கீங்க. ஆர் அதர்வைஸ் ஒன் மோர் ஹார்ட் டிஸ்கை நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது என்ன ஆகுது, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பர்சன், அத்தரைஸ்டு யூசர் மட்டும் அந்த பர்டிகுலர் ஹார்ட் டிஸ்கை யூஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டிவைசஸில் இருக்கிற வைரஸ் அதர் டிவைசஸ்க்கு, அதர் யூசருடைய டிவைசஸ்க்கு என்ன ஆகாது, அக்கறை ஆகிறதுக்கு, தட் மீன்ஸ் அஃபெக்ட் ஆகாமல் நம்ம சேஃபாக பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன், இன்ஸ்டால் அண்ட் யூஸ் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் அண்ட் கீப் இட் அப்டேட்டட். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சிஸ்டம்க்கு எந்த ஒரு இண்டிவிஜுவல் சிஸ்டமாக இருக்குது, பர்சனல் கம்ப்யூட்டர், நீங்கள் எந்த ஒரு டிவைசஸுமே நீங்கள் எக்ஸ்டர்னல் டிவைசஸை யூஸ் பண்ணாமல் பர்சனலாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த டிவைசஸ், அந்த கம்ப்யூட்டருக்கு நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல, ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற சிஸ்டம் அதர் சிஸ்டமில் இருந்த ஒரு நெட்வொர்க் கனெக்டிவிட்டியாக வைஸோ ஆர் சிடி, டிவிடி ஆர் பென்ட்ரைவ், இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் மெமரி யூனிட்டை யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த சிஸ்டமில் கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா ஃப்ரீ ஆன்டிவைரஸ் ஆர் பெய்டு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அட் த சேம் டைம் என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அப்டேஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நியூ வைரஸ் உங்களுடைய சிஸ்டமில் அக்கறாகாமல் சேஃபாக நம்ம சிஸ்டமாக பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? நவ் keep programs and data on separate disk if possible. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபைல்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸை பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஃபோல்டர்ஸாக, செப்பரேட் ஃபைலாக, செப்பரேட் டிஸ்க்குள்ளார நம்ம வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கில் நம்ம ப்ரோக்ராமை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் சி கோலனில் இருக்கிற டிரைவ்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டட் ஓஎஸ் டிபெண்டன்சி ஆர் இன்ஸ்டால்டு ப்ரோக்ராம் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகிற பார்ட்டிஷியன்ஸை நம்ம சி கோலன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். டி கோலனில் அதர் எக்ஸிக்யூட்டபிள் தவிர இருக்கிற அதர் ஃபைல்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ், இது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா டி கோலன், இ கோலன், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் பார்ட்டிஷியன் பேசிஸ்லாம் நம்ம வைக்கும்போது நம்மளோட சிஸ்டம்குள்ளார வைரஸ் எஃபெக்ட் ஆகாமல் நம்ம சேஃபாக பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? தென் scan the files that you download from the internet.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபைலை சிஸ்டமில் தட் மீன் டவுன்லோட் பண்ணுறீங்க, இன்டர்நெட் வழியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபைல்ஸை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணணும். ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் டவுன்லோடு டாக்குமெண்ட்டுக்குள்ளார ஏதாச்சும் வைரஸ் இருந்தது அப்படின்னா அது என்ன ஆகும், அந்த வைரஸை ட்ராப் அவுட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எனி டாக்குமெண்ட் ஆர் ஃபைல்ஸ் நீங்கள் இன்டர்நெட் வழியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது அந்த ஃபைல்ஸை ப்ராப்பராக என்ன பண்ணணும், ஸ்கேன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய சிஸ்டமில் வைரஸ் எஃபெக்ட் ஆகாமல் நம்ம என்ன பண்ண முடியும், சேஃபாக வச்சுட்டு இருக்க முடியும். ஓகேங்களா? தென் ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர், ஸோ இந்த இமேஜ் பாருங்கள், ஒரு சிஸ்டமில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஒவ்வொரு இமேஜஸையும் வைரஸ் இருக்கா அப்படின்றத என்ன பண்ணுது, இந்த ஸ்கேனிங் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க, ப்ராப்பர் ஸ்கேன் பண்ணும்போது இந்த வைரஸ் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கான இன்ஃபெக்டடை டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன், நெவர் click on a link or attachment in an email is from a trusted sources. For example, ஒரு இமெயில் வழியாக உங்களுக்கு ஒரு லிங்க்கு அதர் பர்சன்ஸ் அன்னோன் பர்சன்ஸ் கிட்ட இருந்து ஒரு லிங்க்கு பாஸ் ஆகுது. ஸோ இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிட்டா நீங்கள் என்ன ஆகுது, ஒரு ஃபர்ஸ்ட் கிஃப்ட் உங்களுக்கு ப்ரொவைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பேசிஸில் ஒரு லிங்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லிங்க்கை என்ன பண்ணக்கூடாது, உடனே அதை கிளிக் பண்ணக்கூடாது. ஸோ அதை பற்றியான டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸை ஃபர்தராக கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஃபர்தர் லிங்க்கை என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணணும். சப்போஸ் டைரெக்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லிங்க் வழியாக என்ன ஆகுனா சம் வைரஸ் உங்களுடைய சிஸ்டமை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அன்னேம்டு பர்சனால் ஒரு லிங்க் ஃபார்வர்ட் பண்ணப்படுதுன்னா அந்த லிங்க்கை என்ன பண்ணக்கூடாது, ஓப்பன் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் ரிஸ்ட்ரிக்ஷன் பேசிஸில் ஒரு லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் வைரஸ்லேருந்து நம்ம சிஸ்டமாக பாதுகாத்துக்க முடியும். ஓகேங்களா? நவ் install a free anti-spyware program that operate against malware and spyware and keep it updated. So another one way, install free anti-spyware. ஸ்பைவேர் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம சிஸ்டம்குள்ளார வருது அப்படின்றத கண்காணிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கண்காணிக்கிட்டே இருக்கிற அந்த ஸ்பைவேர் சாஃப்ட்வேர்ஸை உங்களுடைய சிஸ்டமில் ஃப்ரீ ஆன்டி ஸ்பைவேர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை என்ன பண்ணலாம், உங்கள் சிஸ்டமில் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது சிஸ்டம்க்கு தேவையில்லாத அன்வான்டான மால்வேர்ஸ் வைரஸ் ஏதாச்சும் வருது, அட் த சேம் டைம் யாராச்சும் நம்மளுடைய சிஸ்டமை வந்து ஸ்பையாக பார்க்குறாங்க, தட் மீன்ஸ் கண்காணிக்கிறாங்க அப்படின்னா இந்த சிஸ்டம் அதுக்கான ஐடென்டிஃபிகேஷன்ஸை நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக ஷோ பண்ணும். ஸோ இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், நெட்ஒர்க்கில் இருந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நெட்ஒர்க் வழியாக தான் என்ன ஆகுது, அந்த வைரஸ் நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ நெட்ஒர்க்கை டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி அலர்ட் ஆப்ஷன்ஸே எது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா இந்த ஃப்ரீ ஆன்டி ஸ்பைவேர் ஆப்ஷன். இந்த சைமல்டேனியஸாக என்ன பண்ணணும்னா இந்த ஆன்டி ஸ்பைவேர் ஆப்ஷன்ஸை ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இன் எவ்ரி டைமிங். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா example of such programs are AdAware-SC and Windows Defender. So some of the preventing virus infection softwares நமக்கு எக்ஸாம்பிள் அவைலபிள் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் AdAware-SC. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டை உங்களுக்கு பிளாக் பண்ணும். ஸோ அன்வான்ட் அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு சிஸ்டமில் வருது. ஸோ இது என்ன பிளாக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸாக ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் தென் சேம் டைம் விண்டோஸ் டிஃபெண்டர். ஸோ விண்டோஸ் டிஃபெண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதர் பீப்புள் கிட்ட இருந்து உங்களுக்கு தேவையில்லாத அன்னோன் மெசேஜ் வருது. ஸோ தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு லிங்காக பாஸ் ஆகுது அப்படின்னா இதை ஐடென்டிஃபை பண்ணி என்ன பண்ணும், அதை நான் பிளாக் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சம் அப்ளிகேஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் நமக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர் வேஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுடைய சிஸ்டம் வைரஸ்லேருந்து நீங்கள் இன்ஃபெக்ட் ஆகிறத கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் இன்ஸ்டால் எ ஃப்ரீ ஃபயர்வால் ப்ரோக்ராம் டு ஹெல்ப் பிளாக் அன்வான்ட் இன்டர்நெட் டிராஃபிக் தட் கேன் கேசஸ் ப்ராப்ளம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபயர்வால் ப்ரோக்ராம் ஒரு ஃப்ரீ ஆன்டிவைரஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அட் த சேம் டைம் ஃபயர்வால்க்கான ப்ரோக்ராம் சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் உங்கள் சிஸ்டமில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ப்ராப்பர் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு ஹேங் ஆகிற ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நெட் வழியாக அதர் சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் ஆர் ஃபைல்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா சம்திங் வெயிட்டிங் ஸ்டேஜில் இருக்கும். தட் மீன்ஸ் யுவர் அக்சஸிங் டைம் டியூரேஷன்ஸ் வந்து லாங் டைம் டியூரேஷன்ஸ் எடுத்துக்கும். சர்வர் பேஸஸ்லேயோ ஆர் அதர் சிஸ்டம் பேஸஸில் நீங்கள் ஒரு நெட்வொர்க் கனெக்டிவிட்டியில் இருக்கிற ஒரு சிஸ்டம்லேருந்து ஒரு டேட்டாஸ் ஆர் ஃபைல்ஸை நீங்கள் அக்சஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு டிராஃபிக் அக்கர் ஆகும். ஸோ இந்த டிராஃபிக் அக்கர் ஆகிறத நீங்கள் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர் ஃபயர்வால் செட்டிங்ஸை நீங்கள் உங்கள் சிஸ்டம்குள்ளார கொண்டு வரணும்.
ஸோ இதுக்கான சாஃப்ட்வேர்ஸை சிஸ்டமில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் டிராஃபிக் அக்கர் ஆகிற இந்த இஷ்யூஸ், ஸோ இந்த டிராஃபிக் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வைரஸ் டிராஃபிக் பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஃபயர்வால் ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட், மேக் ஷுவர் தட் த ஃபயர்வால் இஸ் ஆல்வேஸ் ஆன். ஸோ அட் த சேம் டைம் எனி டைம் நீங்கள் இந்த ஃபயர்வால் ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் ஸ்டேஜஸில் வைக்கும்போது உங்களுக்கான இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் வழியாக ஒரு டிராஃபிக் அக்கர் ஆகிறத நீங்கள் ஓவர் கம் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் if you get a malicious scripts from a web pages and you do not know what to do, or if a windows appear asking if you want to allow an automatic install, click on. For example, ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப், ஸோ இந்த மாதிரியான சோஷியல் மீடியாவில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சிஸ்டமில் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷன்ஸை நீங்கள் ப்ரொவைட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, அதர் பர்சன் சென்ட் பண்ணுற அந்த இமேஜஸ் ஆர் ஃபைல்ஸ் என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும், வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் டிசேபிள் பண்ணுறீங்க. தட் மீன் கிளிக் ஆன் நோ ஸ்டேஜஸ்க்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க. டிசேபிள் ஸ்டேஜஸ்க்கு நீங்கள் கொண்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா ப்ராப்பர் வேவை நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஸோ அன்வான்ட் ஃபைல் அண்ட் அன்வான்ட் டாக்குமெண்ட்ஸ் ஆர் அன்வான்ட் பிக்சர்ஸ் உங்களுக்கு தேவையில்லாமல் டவுன்லோட் ஆகும்போது அதனால் வர வைரஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப் பேஜஸில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறது, அதுக்கான டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் ஆகும். ஸோ வெப் பேஜஸில் இருக்கிற இந்த கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸை என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டால் ஆப்ஷன்ஸை நீங்கள் ஸ்டாப் பண்ணி வைக்க முடியும். ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் ஆட்டோமேட்டிக்காக சம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகிட்டு இன்ஸ்டால் ஆகும். ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் ஆப்ஷன்ஸை நீங்கள் நோ அப்படின்ற டிஃபால்ட் செட்டிங் ஆப்ஷன்ஸை நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அன்னோன்னா தேவையில்லாத ஒரு சாஃப்ட்வேர்ஸ் உங்களுடைய சிஸ்டமில் உங்களுடைய பர்மிஷன்ஸ் இல்லாமல் இன்ஸ்டால் ஆகிறத கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த இன்ஸ்டால் ஆகும்போது அதனால் வர வைரஸையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இன் திஸ் செட்டிங்ஸ், உங்களுடைய செட்டிங்ஸ் கோல்ஸில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் ஆப்ஷன். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா சிஸ்டமில் டேட்டாஸ் இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சம்திங் சாஃப்ட்வேர்ஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் இன் ஆன் ஸ்டேஜஸில் இருக்குது. இந்த ஆன் ஸ்டேஜஸை நீங்கள் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா நோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டெண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஆன் ஸ்டேஜஸ் ஆப்ஷன்ஸை நீங்கள் டிசேபிள் பண்ணும்போது ஆஃப் ஸ்டேஜஸ் போய்டும். ஸோ இந்த ஆஃப் ஸ்டேஜஸை நீங்கள் எனேபிள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த ஒரு ஆப்ஷன்ஸையுமே தட் மீன்ஸ் ஃபைல்ஸ் ஆர் டாக்குமெண்ட் ஆர் சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணாது. ஓகேங்களா? எஸ். ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் ப்ரிவென்டிங் வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த கிளாஸஸில் ஒரு வைரஸ் வருது அப்படின்னா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் ஃபர்தர் கிளாஸஸில் another one ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.